யசோதை கிருஷ்ணனை மிரட்டியே பார்த்துட்டாது. பார், நீ பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் திருடி ஒரு நாள் கூட என்னால கண்ணால பார்க்க முடியாதபடி பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் நான் வெளியில சொன்னா உன் பேர் எவ்வளவு கெட்டு போகும் தெரியுமா அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் நம்ப மாட்டா. ஆயர்பாடியில என்னை பத்தி நீ குறை சொன்னா மக்கள் நம்புவாளான்னா. யசோதை சொன்னா, டேய், நான் உன்னை பத்தி குறை சொல்றது இருக்கட்டும்டா, ஊரார் தினந்தோறும் உன்னை பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? நீ எவ்வளவு விஷமம் பண்ணிருக்க தெரியுமா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஆத்துக்குள்ள பண்ணி நான் பார்த்த விஷமத்தை எல்லாம் போன பாட்டுல சொன்னேன். நீ வெளியில பண்ணி மற்றவர்கள் பார்த்து என்னிடம் பண்ணின விஷமத்தெல்லாம் இப்ப சொல்லட்டுமான்னு கேட்டா யசோதை. அப்படி என்ன விஷமம் பண்ணேன்னு கேட்டான். உடனே யசோதை சொல்ல தொடங்குகிறாள். நீ என்னென்ன விஷமம் பண்ணிருக்க தெரியுமா? ஊரார் சொன்ன முக்கியமான 3 விஷமத்தை சொல்றேன். இந்த கண்ணுக்குட்டி துள்ளு துள்ளி ஓடுறத பார்க்கணும்னு கிருஷ்ணனுக்கு ஆசையாம். அதனால என்ன பண்ணானா, இந்த பனைமர ஓலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பனை ஓலைகளை எல்லாம் பிடிச்சு கண்ணுக்குட்டியோட வால்ல கொஞ்சம் இறுக கட்டிடுறானோ. இந்த வால்ல ஓலைய கட்டவும் கண்ணுக்குட்டிகள்லாம் துள்ளி துள்ளி ஓடுறதாம். இத பார்த்து ரசிக்கிறது இவனுக்கு ஒரு ஆனந்தமா. அதுக்காக கன்றுக்குட்டியை துன்பப்படுத்தி விட்டானோன்னு நினைக்க வேண்டாம். பகவானுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கிறதுனா அந்த கன்றுக்குட்டியும் ஆனந்தமாகத்தான் துள்ளி விளையாடும். கன்றுக்குட்டியினுடைய வாலிலே ஓலைகளை எல்லாம் இறுக கட்டி அதை நன்றாக துள்ளி ஓட வைத்து இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. இது நீ வெளியில பண்ணினியா இல்லையா? கண்ணுக்குட்டி மேய்க்க போகும்போது இந்த வேலை பண்ணினியா இல்லையா? இது எனக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணினேன்னா, இன்னொரு கண்ணுக்குட்டியை பிடிச்சு கனிகள், உனக்கு விளாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை, அந்த விளாம்பழத்தை உதிர கீழே உதிர செய்வதற்காக, கீழே விழச் செய்வதற்காக எரிந்து கண்ணுக்குட்டியை எரிஞ்சுட்டியடா. ஏண்டா, கல்லடிச்சு பழம் சாப்பிட்டவாளை பார்த்துருக்கோம், கண்ணு அடிச்சு பழம் சாப்பிட்டவாளை பார்த்துருக்கியான்னா இந்த கிருஷ்ணன் மட்டும்தான். நீ விளாம்பழம், ஆஃப்டர் ஆல் விளாம்பழத்தை கீழே தள்ளணுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டி எடுத்து அடிச்சிருக்க. 3, பின்தொடர்ந்து ஓடி பாம்பு இருக்கிற ஏரியா பக்கமா ஓடி ஒரு பாம்பை பிடித்து கொண்டு, யாராவது பாம்பை கையில பிடிச்சுன்னு டான்ஸ் ஆடுவாளா? பாம்பை பார்த்தா தரையில நாம டான்ஸ் ஆடுவோம், அது வேற. அது பயத்துல நம்ம தரையில அப்படியே ததிகினத்தோம்னு டான்ஸ் ஆடுவோம். ஆனா நீ பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கும் காளிய நர்த்தன கிருஷ்ணனை சேவிச்சேன்னா ஒரு கையால பார்த்தா காளியனுடைய வாழை பிடிச்சுன்னு இருப்ப. அதான் பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். அந்த பாம்பை பிடிச்சுன்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டியிருக்க. அதனால நின் திறத்தே நல்லேன். இதெல்லாம் நான் சொல்லல, எனக்கு தெரியாது, ஊரார் சொல்லித்தான் அறிந்து கொண்டேன். ஆனா நீ ஆத்துல பண்ற விஷமம், குளிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பண்ணிருப்படா, இவன் பண்ணிருப்பான் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு? அப்போ கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உதிர எரிந்து பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். நீ பண்ணிருப்ப போல இருக்குடா. நின் திறத்தே நல்லேன். நான் இதை நேரா பார்க்கலன்னாலும் நம்புற மாதிரிதான் இருக்கு.